بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டுள்ள கடமையாக்கியுள்ள ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நேரமாக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பமாக நம்முடைய உள்ளங்க வெளிரங்க வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பயந்து தக்குவா செய்து கொள்ளுமாறு இறையச்சம் கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய ஜும்ஆவுடைய உரையாடலும் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த ஒரு மிகவும் ஒழுக்கமிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனை நாம் எல்லோரும் பின்பற்றி வருகின்றோம். ஆனால் இதை பின்பற்றி வரக்கூடிய நமக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இல்லாத சில காரியங்களை, இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தராத வழிமுறைகளை கலாச்சாரம் என்பதாக இன்னும் நாகரிகம் என்பதாக சொல்லி இஸ்லாமிய சமூக மக்கள் பின்பற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு நாளைக்கு முன்பதாக வந்த நியூ இயர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொண்டாட்டம், இது கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டம். எதன் காரணமாக கொண்டாடுகின்றார்கள்? புது வருடத்தினுடைய ஆரம்பம். ஒரு புது வருடம் பிறப்பதனால் அந்த புது வருடத்தை சந்தோஷமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடுவதன் மூலியமாக அந்த புது வருடத்தில் நல்ல பல விஷயங்களை நம்ம இன்பமாக அனுபவிப்பதன் மூலியமாக அந்த புது வருடம் நமக்கு இன்பம் மிக்கதாக ஆகலாம் என்று சொல்லக்கூடிய சில தவறான நம்பிக்கைகளும் அதில் உள்ளிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய மக்கள் இதை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, சும்மா வெடி வெடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, நம்மளும் அதை கொண்டாடுறது பிரச்சனை இல்லை என்பது போன்று இஸ்லாமிய சமூக மக்களும் பார்ப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இது மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயம் காட்டி தராத
அல்லது இஸ்லாமிய சமூகம் அனுமதிக்காத, இஸ்லாமிய மார்க்கம் எந்த விதமான வரையறைகளையும் இதற்கு நமக்கு கொடுக்காத மாற்றார்களுடைய வழிமுறைகளை, மாற்றார்களுடைய கொண்டாட்டங்களை இஸ்லாமிய சமூகம் எடுத்திருப்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை. இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பதாக சொல்லி கொண்டாடுவது, இன்னும் அதாவது இந்த யூத கிறிஸ்தவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தினம், தாய்மார்கள் தினம், தந்தையர்கள் தினம், ஏன் எய்ட்ஸ் தினம், இப்படி பலவிதமான தினங்களை உருவாக்கி அதுல நம்ம அந்த நாள்ல இப்ப தாய்மார்கள் தினம் அப்படின்னா தாய்மார்களை கண்ணியப்படுத்தணும், தாய்மார்களுக்கு சங்கை செய்யணும், அந்த தினத்துல தாய்மார்களோட போட்டோ எடுத்து பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணி நான் என்னுடைய தாயோடு சந்தோஷமாக இருக்கிறேன், நான் என்னுடைய தாயை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவது, இது போன்றான விஷயங்கள் தான் இன்றைக்கு ட்ரெண்டிங் என்பதாக சொல்லியும், அதாவது சந்தோஷத்தை பகிர்வது என்பதாக சொல்லியும் இஸ்லாமிய சமூக மக்கள் இது போன்றான விஷயங்களில் ஈடுபடுவதை நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு இஸ்லாம் நமக்கு என்ன வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறது? இதை நம்ம முதலில் நன்றாக புரிந்தால்தான் உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமதியும் நமக்கு தெரியும். இது போன்றான விஷயங்கள் இஸ்லாமிய சமூகம் எடுப்பதற்கு மிகவும் அருகதையே இல்லாத ஒன்று என்பது நமக்கு புரிய வரும். அன்புள்ள சகோதரர்களே, மற்ற மதங்களையும் மற்ற கொள்கைகளையும் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய இந்துவாக இருப்பார், கிறிஸ்தவராக இருப்பார், யூதராக இருப்பார், பௌத்தராக இருப்பார். ஆனால் அவர் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அவருடைய கலாச்சாரம் வேறுபாடாக மாறிவிடுகிறது. அவருடைய ஆடை கலாச்சாரம் எல்லையிலிருந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாறிவிடும். அவருடைய திருமண கலாச்சாரம் அந்த நாட்டிற்கு ஏற்றாற்போல் அப்படியே மாறிவிடும். அவருடைய உணவு கலாச்சாரம் அந்த நாட்டினுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றாற்போல அப்படியே மாறிவிடும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த நாட்டிற்கு போனாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, யாரோடு பழகினாலும் சரி, நமக்கு என்பதாக எல்லா விதமான கலாச்சாரங்களையும் நாகரீகங்களையும் பண்பாடுகளையும் ஒருமித்து தந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். எங்கேயாவது இது இஸ்லாமிய கலாச்சாரம், இது இஸ்லாமிய நாகரீகம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே எல்லாமே இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே இறை கோட்பாடை சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு அல்ல. மாறாக எல்லா விதமான உலக காரியங்களாக இருக்கட்டும், தனி மனித நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லா அம்சங்களையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால இஸ்லாமிய மார்க்கத்தில் அதாவது மாதங்கள் அந்த மாதத்திலேயே, அதாவது முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வருடம் ஆரம்பிக்கும். எல்லா வருடமும் ஆரம்பிப்பது போன்று முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய வருடம் ஆரம்பிக்கும். அந்த வருடத்தை கூட இஸ்லாமிய சமூகம் கொண்டாடக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதற்கு வழிகாட்டவில்லை, அதற்கு எந்த விதமான முன்னுதாரணத்தையும் நமக்கு தரவில்லை. இது ஒரு உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆழமான படிப்பினை உள்ள விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரம், மதீனாவிற்கு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த மதீனத்து மக்கள் இதற்கு முன்பாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்பாகவும் 2 நாட்களை தங்களுடைய கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக கொண்டாடி வந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்த நேரத்திலும் அது போன்றான அந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு நாள் வருகின்றது. அப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த 2 நாட்களிலும் கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மா ஹாதானி அல்-யௌமான், இது என்ன 2 நாட்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அன்சாரிகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடம் கொடுத்தவர்கள், வாதம் கொடுத்தவர்கள், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தங்களுடைய ஊரையே ஒட்டுமொத்தமாக கொடுத்து இடம் கொடுத்தவர்கள். அந்த மக்கள் தங்களுடைய ஊரில் ஒரு தினத்தையும் 2 தினங்களை சந்தோஷத்திற்குரிய கொண்டாட்டத்திற்குரிய தினமாக எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலிய்யா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இருக்கும் பொழுது இந்த 2 நாட்களை நாங்க கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக எடுத்து வந்தோம், நாங்க இதுல சந்தோஷமா இருக்கோம் என்பதாக சொல்லி இந்த மக்கள் சொல்றாங்க. فقال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ان الله قد ابدلكم بهما خيرا منهما يوم الاضحى ويوم الفطر,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இவற்றிற்கு பகரமாக 2 சிறப்பான நாட்களை உங்களுக்கு தரவில்லையா? என்ன நாட்கள்? யௌமுல் ஃபித்ர், யௌமுல் அத்ஹா. அதாவது ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாளாக தரவில்லையா என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாட்டத்திற்கென்று ஒரு நாளை அனுமதிப்பதாக இருந்திருந்தால் அந்த நேரத்துல அவர்கள் மது முடித்து கொண்டாடவும் இல்லை, அந்த நேரத்தில் அவர்கள் ஆண் பெண் கலந்து கொண்டாடவும் இல்லை, அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அதாவது அனுமதிக்காத முறையில் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் இருக்கவில்லை. மாறாக 2 நாட்கள் சும்மா கொண்டாடுறதுக்காக முன்னாடி வைத்திருந்தார்கள், இப்பொழுது கொண்டாடுவதாக நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 2 நாட்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை விட உங்களுக்கு சிறப்பான நாட்களாக கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக கொடுத்திருக்கின்றார் என்பதாக சொல்லி அந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற யூத கிறிஸ்தவர்களால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய கொண்டாட்டத்திற்காக எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த நாட்களை நாம் எடுத்துக் கொள்வது அன்பார்ந்தவர்களே, அல்லது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பதாக சொல்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் கொண்டாடினார்களா அல்லது தங்களுடைய மனைவிமார்களுக்கு கேக் வெட்டினார்களா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது நற்செய்தி, அந்த குழந்தைக்காக செய்யக்கூடிய அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. என்னென்ன அம்சங்கள்? 7 நாள் அடைந்து விட்டால் அந்த குழந்தைக்கு முடி களைய வேண்டும். அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள் அதுக்கு அந்த குழந்தைக்காக அறுக்கப்பட வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அறுக்கப்பட வேண்டும். இன்னும் அந்த 7வது நாளிலே ஹத்னா செய்வது அந்த குழந்தைக்கு சுண்ணாவா ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய எல்லாம் வழிகாட்டி இருக்கும் பொழுது ஏன் அடுத்த வருஷம் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல? இஸ்லாமிய மார்க்கம் என்ன குறைந்த மார்க்கம் அன்பார்ந்தவர்களே. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பழமையான மார்க்கம், இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாது, நம்ம நாகரிகத்திற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் மாற்றம் அடைய வேண்டும், கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகணும் என்பதாக சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை குறைவாகவும் மதிப்பு குறைந்தது போன்றும் ஏதோ இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களில் குறைவிட்டதை போன்றும் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு நாள் இஸ்லாமிய சமூகம் கொண்டாடுவதற்கும் 2 பெருநாட்களை தாண்டி இஸ்லாமிய உம்மத் கொண்டாடுவதற்கும் மிகவும் சிறப்பாக அனுபவிப்பதற்குமான ஒரு நாளாக இருக்குமா என்று சொன்னால், ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாரு. உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் கேட்கிறாரு, அதாவது தாரிக் இப்னு ஷிஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ அறிவிக்கிறாரு, ஜாஅ ரஜுலுன் மினல் யஹூதி இலல் உமர். உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு யஹூதிய மனிதர் கேட்டார். ஃபகால யா அமீரல் முஃமினீன் ஆயத்துன் ஃபீ கிதாபில்லாஹ், அதாவது உங்களுடைய வேதத்தில் ஒரு வேத வசனம் உள்ளது, தக்ரஊனஹா, அதை நீங்கள் ஓதுகின்றீர்கள். லவ் அலைனா நஸலத் மஅஷரல் யஹூத், அந்த வசனம் மட்டும் யஹூதிகளுக்கு இறங்கி இருந்தால், அந்த வசனம் யூதர்களாகி எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளுடைய நாளாக கொண்டாடி இருப்போம். யார் சொல்றாங்க? ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சிறப்பான நாளாக அந்த நாளை நாங்கள் கொண்டாடி இருப்போம். திருமலை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், அந்த வசனம் எங்களிடத்தில் இறங்கி இருந்தால் உண்மையிலேயே எங்களை போன்று கொண்டாடக்கூடியவர்களை பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூதர் சொன்ன நேரத்தில் உமர் கேட்கிறாங்க, அது என்ன வசனம்? உடனே அந்த யஹூதிய மனிதர் சொல்றாரு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இந்த நாளில் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம், என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை என்னுடைய தீனாக நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே சொன்னது யாரு? ஒரு யூதர். நம்மளால என்ன பண்ணிருக்கோம்? அப்ப இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இது போன்ற நாட்கள்ல கொண்டாட்டத்தை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நம்ம சமூகம் நினைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறப்பான ஒரு நாள், அல்லாஹ்வுடைய வசனம் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்ட நாள். சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் இறுதியான வசனம் என்பதாகும்.
அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வசனம் இறக்கி வரப்பட்ட ஒரு நாளை உமரது இடத்துல வந்து சொன்ன நேரத்தில் உமரது சொல்றாங்க ஃபகால குர்ஆன் இன்னி லா அஅலமு அல் யௌம அல்லதி நஸலத் ஃபீஹி வ மகானு அல்லதி நஸலத் ஃபீஹி. அந்த வசனம் எந்த நாளில் இறங்கியது எனக்கு தெரியும், எந்த இடத்தில் இறங்கியது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதாவது நஸலத் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅரஃபாத்தின் ஃபீ யௌமில் ஜும்ஆ. அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய நாளில் ஜும்ஆவுடைய தினத்திலே இருந்து இருக்கும் பொழுது அந்த வசனம் இறக்கி வரப்பட்டது என்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அந்த நாளினுடைய எல்லா நாளையும் எங்களுக்கு தெரியும், அது எப்படிப்பட்ட சூழலில் இறக்கி வரப்பட்டது என்பதும் எனக்கு தெரியும் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்ன அன்பார்ந்தவர்களே, அது தெரிந்த பொழுதிலும் கூட அவர்கள் கொண்டாட்டம் எடுக்கவில்லை. ஒரு மிக சிறந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் என்றாலே ஒரு சிறப்பிற்குரிய நாள். அதாவது மற்ற நாட்களை காட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நாள். நம்ம பார்க்கின்றோம், கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நாள் ஜும்ஆவுடைய நாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜும்ஆவிலே ஒரு நேரம் உள்ளது, அந்த நேரத்திலே ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருக்காது. அன்பார்ந்தவர்கள், இதெல்லாம் சிறப்பான நாட்கள். அந்த சிறப்பான நாட்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை காட்டிலும் நேசித்த நபித்தோழர்களுக்கு சில நாட்களை சுட்டி காண்பிக்கப்பட்ட நேரத்திலும் கூட அவர்கள் இந்த நாட்கள் எங்களுக்கு கொண்டாட்டத்துக்குரிய நாட்கள் இல்லை என்பதாக சொன்னார்கள். இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த நாட்கள் தான் கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள். அது அல்லாமல் எந்த விதமான நாட்களும் எங்களுக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் இல்லை. ஆனால் நாம எப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு மத்தியில வாழ்றோம்? ஒரு நாள் தாண்டி இன்னொரு நாள்னா அதுக்கு ஒரு நாள், அது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாள். அதான் சொன்னது மாதிரி, அதாவது தாய்மார்கள் தினம், ஆசிரியர்கள் தினம், குழந்தைகள் தினம், ஏஎஸ் தினம், அப்படின்னு பல தினங்கள் 365 நாள் கொடுத்தாலும் பத்தாதவங்க அந்த அளவுக்கு தினங்கள், கொண்டாட்டத்திற்குரிய தினங்கள். இதை பார்க்கக்கூடிய சில இஸ்லாமிய சமூக மக்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, வெறும் 2 பெருநாட்கள் தான். அதனாலதான் சில மக்கள் விதாத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன மௌலூத், மீலாது என்று சொல்லக்கூடிய இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு வழிமுறை. விதாத்தான ஒரு நாள், விதாத்தான சில வழிபாடுகளையும் ஏற்படுத்திக் கொண்டு அந்த நாளிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் சங்கை செய்கின்றோம், புகழ்பாடுகின்றோம் என்பதாக சொல்லி இஸ்லாம் காட்டி தராத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத, நபிமார்கள் அதாவது நபித்தோழர்கள் பின்பற்றாத ஒரு வழிமுறையை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பின்பற்றி வருவது எந்த அளவிற்கு ஒரு கவலைக்கிடமான இல்லை அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லா அம்சங்களும் நமக்கு இந்த மார்க்கத்தில் சுட்டிக்காண்பிக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட இந்த தீனை நாம் புறக்கணித்தால் அல்லது இந்த தீனில் சில குறைபாடுகள் இருப்பதாக சொல்லி இன்னும் இஸ்லாம் முன்னேறவில்லை, அதாவது இன்னும் முஸ்லிம்களுக்கு சில ட்ரெண்டிங்கான விஷயங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி சில விஷயங்களை நாம் நினைத்தால் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தில் குறைபாடு இருப்பதாக கருதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றார், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை எவர் தன்னுடைய விருப்பத்திற்குரியதாக எடுத்துக் கொள்கிறாரோ, இஸ்லாம் ஓகேதான் எங்களுக்கு, ஆனா இது இஸ்லாத்துல இல்லாத அந்த விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இஸ்லாத்துல இல்லாத சில விஷயங்கள் அவர்களிடத்தில் உள்ளதா அந்த விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், ஃபல யர்குபனமே, அவர்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. எது ஏற்றுக்கொள்ளப்படாது? இஸ்லாம் அல்லாமல் அவர்கள் என்ன செய்தாலும், இஸ்லாம்னு சொல்லி செஞ்சாலும் சரி, இஸ்லாம் இல்லாமல் செய்தாலும் சரி, ஃபல யர்குபனமே, அவர்களிடம் இருந்தது அங்கீகரிக்கப்படாது. ஆனால் நாளை மறுமையில் அவர்கள் ஹாசிரீன்களாக இருப்பார்கள், நஷ்டவாதிகளாக இருப்பார்கள். இஸ்லாம் அல்லாத விஷயங்களை விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சில மக்கள் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலேயே ஒரு உன்னதமான மார்க்கம், சுமப்பதற்கு மிகவும் சந்தோஷப்படுவதற்கும் அதை நினைத்து ஒரு முஃமின் பெருமை கொள்வதற்குமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தீனை நமக்கு கொடுத்துள்ளார். இதை சுமையாக கருதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனை கடுமையாக்குவான்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னத்தீன யுஸ்ரும், மார்க்கம் இலகுவானது, மார்க்கம் இலகுவானது. யார் அதில் கடினத்தை நாடுகின்றாரோ, யார் அது கடினத்தை நாடுகின்றாரோ அது அவரை மிகைத்து விடும். மார்க்கம் பேசும். நீ எவ்வளவுதான் மார்க்கத்தில் அதாவது கூடுதலான விஷயங்களை நீ எதிர்பார்த்தால் மார்க்கம் வரையறைகளை வைத்துள்ளது, மார்க்கம் எல்லைகளை நிர்ணயித்துள்ளது. அந்த எல்லைகளை தாண்டி செல்வதாக இருந்தால் மார்க்கம் உன்னை மிகைத்துவிடும். அதாவது அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் உன்னை மிகைத்துவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 72வது வசனம், இன்ன அர்தல் அமானத்து அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், அமானத்தை அமானிதத்தை சுமக்குமாறு வானம் பூமி மலைகளிடம் நாம் எடுத்து காண்பித்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். எது இடத்துல? பிரம்மாண்டமான வானம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மிக பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்று. அந்த வானத்திடத்திலும் மிக பிரம்மாண்டமான இந்த பூமி இடத்திலும், பூமி நிலைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுவி இருக்கக்கூடிய அந்த மலைகளிடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானத்தை சுமப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காண்பித்தான். ஆனால் அந்த எல்லா விதமான விஷயங்களும் வானம் பூமி மலைகள் எல்லாம் அதை சுமப்பதற்கு பயந்து மறுத்து விட்டனர். இந்த அமானா என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லக்கூடிய பல விளக்கங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அத்தீன், இஸ்லாம் தான் அந்த அமானா, இஸ்லாம் தான் அந்த அமானத் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தை சுமப்பதற்கு, இந்த இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்கு யாரேனும் சுமையாக கருதினால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த மார்க்கத்தை, சுமையாக கருதி இதை நாம பாரமாக நினைத்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வானம் பூமி மலைகள் எல்லாம் மறுத்துச்சு, ஆனா மனிதனை எடுத்துக்கொண்டான். மனிதன் அதனை சுமந்து கொண்டான். மனிதன் அநியாயக்காரனாகவும் ஜாஹிலாகவும் இருக்கின்றான் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் தீனை மனிதனே சுமந்து கொண்டான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான். நாம் எல்லாரும் பிறப்பால் முஸ்லிம்களாக இருப்போம். சிலர் இஸ்லாத்தை தெரிந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவானதாகத்தான் தெரிய வேண்டும். எந்த நேரத்திலும் கடுமையானதாகவோ அல்லது ஒரு காட்டு மிராண்டித்தனமானதாகவோ என்பதை போன்றான தோற்றங்கள் ஏற்பட்டால் உண்மையிலே அந்த சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனை வெறுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். அதாவது முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய, ஒருவருடைய இஸ்லாத்தை தகர்த்து அழிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இஸ்லாத்தை வெறுப்பது, இக்ராஹுத்தீன், மார்க்கத்தை இக்ராஹுத்தீன், மார்க்கத்தை வெறுப்பதை இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றாக கொண்டு வருவார்கள். மார்க்கத்தை வெறுக்கிறது, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கலாம், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் தனிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கலாம், விவாதத்துகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். உதாரணமாக தாடி வளர்ப்பது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்த ஒரு சுன்னா. அந்த சுன்னாவை ஒருவர் செய்கின்றார், செய்யாமல் போகிறார், செய்யறது நன்மையை சம்பாதிப்பார், செய்யாம விட்டுறார் அப்படின்னா அவர் எந்த விதமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் குற்றத்திற்குரியவராக ஆகிறார். தாடியை வெறுக்கிறார் அப்படின்னா, தாடி வளர்க்கிறது என்னப்பா லவ் ஃபெயிலியர் அவனுக்கு கேட்கக்கூடிய மக்கள் உண்டு. என்ன ஒரு நாளைக்கு முதற்கால மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், ஷேவ் பண்ணிவிடு என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. பார்த்தவர்களே, இது தாடியை வெறுப்பது, தாடியை வெறுப்பது இது ஒருவரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டே வெளியே கொண்டு போகும், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே கொண்டு சென்று விடும். அதனால்தான் மார்க்கத்தை வெறுப்பதை உலமாக்கள் மிகப்பெரிய இஸ்லாத்தை ஒழிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றாக கொண்டு வருவார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையில்லாத, இஸ்லாமிய சமூகத்திற்கு முரணான விஷயங்களை ஒருவர் செய்கின்றாரோ அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், ஃபலைஸ மின்னா ஃபலைஸ மின்னி, அவர் எம்மை சார்ந்தவரும் அல்ல, அவர் என்னை சார்ந்தவரும் அல்ல என்பதாக சொல்வார்கள். ஒருவரை
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியா நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, ஒருவர் கோதுமைகளை அடுக்கி வச்சிருக்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குள்ள கையை விட்டு பார்க்கறாங்க, உள்ள ஈரமா இருக்கு, மேல காஞ்சது இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, இது என்ன அப்படி? உடனே அவர் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர், நேற்று இரவு மழை பெய்தது, அதுல உள்ள உள்ளதெல்லாம் ஈரமாயிடுச்சு, அப்ப அதை வெளியே எடுத்து வைக்க வேண்டியதானே என்பதை சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் வஷ ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. யார் ஏமாத்துறாரோ அவர் நம்மோடு தொடர்பு, அதாவது அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தை செய்கின்றார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின், யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ, அது வெற்றிலை என்று சொல்லக்கூடிய வடிவாக இருக்கட்டும், அது அல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தராத நியூ இயர் என்று சொல்லக்கூடிய வடிவமாக இருக்கட்டும், இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் அவர்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய வழிபாடு ஸ்தலங்கள் மூலியமாக கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், எந்த கொண்டாட்டமாக இருக்கட்டும், யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவங்க அவங்களுக்குள்ள நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்பதாக சொன்னார்கள். பார்த்தவர்களே, இதே நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது சுன்னா யார் என்னுடைய சுன்னத்தை செயல்படுத்தவில்லையோ, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொன்னார்கள், யார் என்னுடைய சுன்னத்திற்கு புறம்பாக நடக்கின்றார்களோ அவர் என்னோடு சம்பந்தப்பட்டவர் இல்லை என்பதாக சொன்னார்கள். இந்த எல்லா இடங்களையும் எடுத்து பாருங்கள் அல்லாதவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடாக சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலா, நமக்கும் அவர்களுக்கும், யார் அவர்கள்? காஃபிரானவர்கள், முஷ்ரிக்கானவர்கள், அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், எமக்கும் அவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு அஸ்-ஸலாத்து என்பதாக சொன்னார்கள். ஃபமன் தரக்கஹா, யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ ஃபகத் கஃபர், அவரும் காஃபிராகிவிட்டார் என்பதாக சொன்னார்கள். சில பேர் சொல்றாங்க, காஃபிர் ஆகிட்டாருன்னு சொல்லாதீங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் வேண்டுமென்றே தொழுகையை புறக்கணிக்கின்றாரோ. சில கட்டங்கள்ல சில முன்னப்பின்னை இருக்கும் சில மனிதர்களுக்கு, சில நேரங்கள்ல துணமும் ஆறுதல் இருக்கும், சில நேரத்தில் தொழுகை விட்டுருவாங்க, நேரம் பிரிந்து கொள்வாங்க, இவர்கள் வரமாட்டார்கள் ஒரு மக்கள் சொல்றாங்க. ஆனால் வேண்டுமென்றே தொழுகையை புறக்கணித்து இந்த வாரத்திற்கு ஒரு முறை தொழுவதை போன்று, வருடத்திற்கு 2 முறை தொழுவதை போன்று தொழுது வரக்கூடிய மக்கள் அன்பார்ந்தவர்களே, சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் பேசலாம், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம் என்பதாக சொல்லலாம், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உழைக்கலாம். ஆனால் இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைகளை பின்பற்றினால், இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய வாஜிபான விஷயங்களை விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக அன்பார்ந்தவர்களே. ஆக இஸ்லாமிய மார்க்கம் என்பது உண்மையிலேயே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அல்லாஹ் சொல்லி காண்பிப்பதை போன்று, என்னுடைய நியமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்கின்றானே, பரிபூர்ணமான ஒரு நியமத் என்பதாக இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். உண்மையிலேயே பரிபூர்ணமான ஒரு நியமத்தை பார்க்கவில்லை. நீங்கள் இஸ்லாத்தை புரட்ட ஆரம்பித்தால், படிக்க ஆரம்பித்தால், நாம எப்படி இருக்கோம்னா ரொம்ப சர்வசாதாரணமா கொஞ்சம் 5 நேரம் தொழுது அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் புரட்டினால் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று ஒரு உன்னதமான, ஒரு தனித்துவமான, ஒரு உயரிய மார்க்கம் எந்த ஒரு மார்க்கமும் மதமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும், எல்லா அம்சங்களிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை மாற்றிக் கொள்வாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, இந்த ஜும்ஆவுடைய முதல் உரையிலே இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தராத நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில கொண்டாட்டங்களையும், அது கொண்டாடுவது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதிக்காத அம்சங்கள் என்பதாக சொல்லியும், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்த ஒரு சில எச்சரிக்கைகளையும் நம்ம தெரிந்து கொண்டோம். உண்மையில் இது போன்றான மார்க்கத்திற்கு
முரணான அல்லது மார்க்கம் காட்டித்தராத அம்சங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சில லாபங்களுக்காக, உலகத்தினுடைய சில மோகங்களுக்காக இவற்றை எடுத்துக்கொள்றதை நம்ம பார்க்கணும். உதாரணமாக வியாபாரம் என்று வந்தால் அங்கு பல மக்கள், அதாவது இஸ்லாம் பேசக்கூடிய மக்கள் பலர் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படிங்க வட்டி இல்லாம வியாபாரம் பண்றது, அதெல்லாம் எப்படிங்க வட்டி இல்லாம வியாபாரம் பண்றது, ஏன்னா நபித்தோழர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் பண்ணலையா வியாபாரம்? நபித்தோழர்கள் பண்ண, அதெல்லாம் அந்த காலங்க, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் நடக்காம வாய்ப்பே இல்லை. ஒருத்தருக்கு வியாபாரம் நடக்கணும்னா அவர் ஹாப்பி நியூ இயர் போட்டே ஆகணும், அவர் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்துமஸ் இதெல்லாம் போட்டாதான் அவருக்கு வியாபாரம். ஒரு அதிகபட்சம் எவ்வளவு கிடைச்சு அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹாப்பி நியூ இயர் போடுறதுனால, இல்லாட்டி அவர்களுடைய அந்த கொண்டாட்டங்களுக்கு ஏற்றாற்போல் சில உருவங்கள் வைப்பது, சில பலகைகள் மாட்டுவது, இதெல்லாம் நம்ம பார்த்து வருகின்றோம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா சில உலக லாபங்களுக்காகவும் உலக மோகத்திற்காகவும். இது அல்லாமல் வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. இது அல்லாமல் வேறு எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அல் அக்லத்து இலா கஸ்அதிஹா. பசித்தவர்கள், அதாவது பல நாட்களாக உணவு இருந்தாமல் குடிக்காமல் இருக்கக்கூடியவர்கள், திடீரென்று அவர்களுக்கு முன்பாக உணவு பலகாரங்கள் வைக்கப்பட்ட தட்டு முன்வைக்கப்பட்டால் எப்படி பாய்வார்களோ, அந்த உணவின் மீது எப்படி பாய்ந்து செல்வார்களோ, அதே போன்று என்னுடைய சமூகத்தின் மீதும் சில மக்கள் பாய்வார்கள். அதாவது என்னுடைய சமூக மக்களுக்கு அநியாயம் இழைப்பார்கள், என்னுடைய சமூக மக்களுக்கு எதிராக பலவிதமான அட்டூழியங்களில் ஈடுபடுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உடனே நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாள்ல நாங்க கொஞ்சமா இருப்போமா? தாக்கப்படுறதுக்கான மெயின் ரீசன் என்ன? கொஞ்சமா இருக்கிறது தான். நபித்தோழர்கள் அந்த யதார்த்தமான ரீசனை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அந்த நேரத்தில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால் இல்லை, பல் அன்தும் கதீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். இன்றைக்கு உலகளாவில முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் குறைவானவர்கள், 230 கோடியை தாண்டி கிறிஸ்தவர்கள், 200 கோடிக்கும் குறைவாக முஸ்லிம்கள். யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல் அன்தும் கதீர், நீங்கள் ஏராளமாக இருப்பீர்கள், எக்கச்சக்கமாக இருப்பீர்கள், நிரம்பி வழிவீர்கள். ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய, வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகள் கொண்டு இருப்பீர்கள், குப்பைகள் கொண்டு இருப்பீர்கள். மேல அதாவது நுரைகள் போன்று நீங்கள் வெள்ளத்தில் அடித்து வரப்படக்கூடியவைகள் போன்று இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கான காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், وَلَيَنزِعَنَّ اللَّهُ مِنْ صُدُورِ عَدُوِّكُمُ الْمَهَابَةَ مِنْكُمْ وَلَيَقْذِفَنَّ اللَّهُ فِي قُلُوبِكُمُ الْوَهْنَ. அதாவது உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதான அச்சத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். போக்குறது யாருதான்? அல்லாஹ் தான். எதன் காரணமாக? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்தில் வஹனை போட்டு விடுவான். உங்களுடைய உள்ளத்துல வஹனை போட்டுட்டு எதிரிகளுடைய உள்ளத்துல உங்க மீதான அச்சம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒரு அச்சம் இருந்தது, ஒரு காலத்தில் பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயத்தையும் அந்த நடுக்கத்தையும் காஃபிர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் அதன் பின்னால் ஒரு காரணத்திற்காக உங்களுடைய உள்ளத்தில் வகனை போட்டு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பயத்தை எடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரே, வஹ்னா என்ன? நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, வஹ்னா என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கும் இந்த சமூகத்தினுடைய இழிவான நிலைக்கும் காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா, உலக மோகம். உலக மோகம், வகராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பது. உலகத்தை அதிகமாக விரும்புவதும் மரணத்தை வெறுத்து வாழ்க்கை நடத்துவதும் தான் இதற்கான பிரதானமான காரணம் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, உலக மோகத்தில் மூழ்குவதனால் தான் இது போன்றான அம்சங்களை, இதற்கு முன்பாக சுட்டிக்காட்டிய அம்சங்களை நம்முடைய சமூகம் எடுத்துக் கொண்டுள்ளது.
மரணத்தை வெறுப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி மரணத்தை? அப்ப நபித்தோழர்கள் கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் எல்லோருமே மரணத்தை வெறுப்பவர்கள் தானே? அப்படி அல்ல. மரணம் வரக்கூடிய நேரத்தில் யார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சந்திப்பை விரும்புகின்றாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புவார். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை அந்த நேரத்தில் விரும்பாரோ, உலக மோகத்தில் மூழ்கி தெளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எப்படி நினைப்பாரு? ஐயோ வியாபாரம் போச்சு, ஐயோ அதை செலவு செஞ்சிருக்கலாமே, இதை கொடுத்திருக்கலாமே என்பதாக நினைப்பார். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி நினைப்பார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் எதிர்பார்ப்பார் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகம் திளைக்க வேண்டும் என்று சொன்னால், உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், மிக உன்னதமான மார்க்கம் என்பதாக மக்கள் மத்தியில் காட்ட வேண்டும் என்று சொன்னால், இது போன்றான அம்சங்களை தவிர்த்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமதிகளை உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدينا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.